நாம் இந்த வீடியோவில் ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காகவே பார்த்திங்கன்னா தமிழக அரசு கடந்த நவம்பர் டிசம்பரில் நேரடி நேர்காணல்கள் நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 7 மாதங்களுக்கு பிறகு ரேஷன் கடையில் தற்சமயம் ஜூன் மாதத்துலேருந்து ரிசல்ட் அனைத்துமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ ரிசல்ட் வெளியிட்ட நாளிலிருந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்துக்குமே ரிசல்ட் வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. சில மாவட்டங்கள் இதுவரை 28 மாவட்டங்களுக்கு ரேஷன் கடையோட ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்போ ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ மீதி இருக்கிற அந்த 10 மாவட்டத்தோடைய ரிசல்ட், அதில் முக்கியமான மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோவை, மதுரை, ஸோ இந்த மாதிரி இருக்கிற முக்கியமான மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட்டு நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்றது தான் ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்த மாவட்டங்களுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா என்றைக்கு வெளியாகும் அப்படின்ட்டு நீங்களே எதிர்பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்னும் ஓரிரு தினங்கள், ஸோ திங்கட்கிழமை காலை 10:30 மணி அளவில் சென்னை மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும், 11 மணி அளவில் கோவை மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும், 12 மணி அளவில் மதுரை மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் வெளியிட போகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. இது எங்கேருந்து கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி அதிகாரிகள் ஆடியோ அப்டேட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஆடியோ அப்டேட்டில் கிடைச்ச தகவலை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி டிஆர்பி மூலமாக ஆடியோ அப்டேட் தினசரி நமக்கு கிடச்சிட்டே தான் இருக்குது. அந்த ஆடியோ அப்டேட்டில் ரேஷன் கடையுடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்றத குறித்து முக்கியமான தகவல்களை நமக்கே வெளியிட்டிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா ரேஷன் ஷாப்பில் பார்த்திங்கன்னா முக்கியமான அப்டேட்டு, தற்சமயம் வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்குது. இந்த மாவட்டத்தில் வெறும் 15 பேர் தான் எடுத்திருக்கீங்க, இந்த மாவட்டத்தில் 17 பேர் தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர்கிட்ட மனுக்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சீக்கிரமாக வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ சில மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது, இந்த பேக்கேஜர் விற்பனையாளர்கள் பேக்கேஜர் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. சில மாவட்டத்தில் பேக்கேஜர் எடுக்காமலே இருக்கும். அந்த மாவட்டத்துக்கு சரி எல்லாத்துக்கும் சேர்த்து மீண்டும் ஒரு டைம் 38 மாவட்டத்துக்கு சேர்த்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். அந்த டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்ட்டு நம்ம கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் இந்த தகவலை தற்சமயம் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. ஸோ பெரிய கருப்பன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ஊழியர்களுக்கு நாங்கள் இன்னும் பதவி உயர்வே வழங்கலை. ஏன்னா பதவி உயர்வு வழங்காமலே இந்த போஸ்டிங் எல்லாமே இப்போ ப்ரெஷர் இருக்கிறதுனால போட்டுட்ருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரமாக பார்த்திங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பதவி உயர்வை வழங்கிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா புதிய பணி நியமன ஆணைகளை வழங்குவோம் அப்படின்றதையும் பெரிய கருப்பன் அவர்கள் இந்த தகவலை குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. எல்லாமே நாம் ஜட்ஜ் பண்ணி பார்க்குறப்ப ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் இன்னும் சில தினங்களில் 38 மாவட்டத்திற்கும் வெளியாகும், அந்த 10 மாவட்டத்திற்கும் வெளியாகும் அப்படின்றத நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுவரை என்னென்ன மாவட்டத்திற்கு நான் ரிசல்ட் வெளியாக இருக்கா அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இதுவரை பார்த்திங்கன்னா தென்காசி, விருதுநகர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, தென்காசி, நீலகிரி, விழுப்புரம், திருவள்ளூர், ஸோ இந்த மாதிரி மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ரிசல்ட் எல்லாமே வெளியாக இருக்குது. நீங்கள் இன்னும் ரிசல்ட் எல்லாமே இந்த மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்து ரிசல்ட்டை இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா உடனடியாக அந்த மாவட்ட வாரியாக இருக்கிற டிஆர்பியோட இணையதளத்தில் போயிட்டு ரிசல்ட் அனைத்துமே செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு டைம் நான் சொல்கிறேன், வேக்கன்சிஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும், கடைசி வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. நண்பர்களே, ரேஷன் கடை சம்மந்தமான சில அப்டேட்களை நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காகவே பார்த்திங்கன்னா தமிழக அரசு கடந்த நவம்பர் டிசம்பரில் நேரடி நேர்காணல்கள் நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 7 மாதங்களுக்கு பிறகு ரேஷன் கடையில் தற்சமயம் ஜூன் மாதத்துலேருந்து
ரிசல்ட் அனைத்துமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ ரிசல்ட் வெளியிட்ட நாளிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்துக்குமே ரிசல்ட் வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லைங்க. சில மாவட்டங்கள் இதுவரை 28 மாவட்டங்களுக்கு ரேஷன் கடையோட ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்போ ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ மீதி இருக்கிற அந்த 10 மாவட்டத்தோடைய ரிசல்ட், அதில் முக்கியமான மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோவை, மதுரை, ஸோ இந்த மாதிரி இருக்கிற முக்கியமான மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட்டு நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்த மாவட்டங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு வெளியாகும் அப்படின்ட்டு நீங்களே எதிர்பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்னும் ஓரிரு தினங்கள், ஸோ திங்கட்கிழமை காலை 10:30 மணி அளவில் சென்னை மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும், 11 மணி அளவில் கோவை மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும், 12 மணி அளவில் மதுரை மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் வெளியிட போகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. இது எங்கேருந்து கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி அதிகாரிகள் வந்து ஆடியோ அப்டேட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஆடியோ அப்டேட்டில் கிடைச்ச தகவலை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி டிஆர்பி மூலமாக வந்து ஆடியோ அப்டேட் தினசரி நமக்கு கிடச்சிட்டே தான் இருக்குது. அந்த ஆடியோ அப்டேட்டில் ரேஷன் கடையுடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்றத குறித்து முக்கியமான தகவல்களை நமக்கே வெளியிட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அப்டேட்டு, தற்சமயம் வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்குது, இந்த மாவட்டத்தில் வெறும் 15 பேர் தான் எடுத்திருக்கீங்க, இந்த மாவட்டத்தில் 17 பேர் தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர்கிட்ட வந்து மனுக்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சீக்கிரமாக வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ சில மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது, இந்த பேக்கேஜர் விற்பனையாளர்கள் பேக்கேஜர் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. சில மாவட்டத்தில் பேக்கேஜர் வந்து எடுக்காமலே இருக்கும், அந்த மாவட்டத்துக்கு சரி எல்லாத்துக்கும் சேர்த்து மீண்டும் ஒரு டைம் வந்து 38 மாவட்டத்துக்கு சேர்த்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். அந்த டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்ட்டு நம்ம கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து பெரிய கருப்பன் அவர்கள் இந்த தகவலை தற்சமயம் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. ஸோ பெரிய கருப்பன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ஊழியர்களுக்கு நாங்கள் ஒன்றும் பதவி உயர்வே வழங்கலை, ஏன்னா பதவி உயர்வு வழங்காமலே இந்த போஸ்டிங் எல்லாமே இப்போ ப்ரெஷர் இருக்கிறதுனால போட்டுட்ருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பதவி உயர்வை வழங்கிட்டு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா புதிய பணி நியமன ஆணைகளை வழங்குவோம் அப்படின்றதையும் பெரிய கருப்பன் அவர்கள் இந்த தகவலை குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. எல்லாமே நாம் ஜட்ஜ் பண்ணி பார்க்குறப்ப ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் வந்து இன்னும் சில தினங்களில் 38 மாவட்டத்திற்கும் வெளியாகும், அந்த 10 மாவட்டத்திற்கும் வெளியாகும் அப்படின்றத நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுவரை என்னென்ன மாவட்டத்திற்கு நான் ரிசல்ட் வெளியாக இருக்கா அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இதுவரை வந்து பார்த்திங்கன்னா தென்காசி, விருதுநகர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, தென்காசி, நீலகிரி, விழுப்புரம், திருவள்ளூர், ஸோ இந்த மாதிரி மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் எல்லாமே வெளியாக இருக்குது. நீங்கள் இன்னும் ரிசல்ட் எல்லாமே இந்த மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்து ரிசல்ட்டை இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா உடனடியாக அந்த மாவட்ட வாரியாக இருக்கிற டிஆர்பியோட இணையதளத்தில் போயிட்டு ரிசல்ட் அனைத்துமே செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு டைம் நான் சொல்கிறேன், வேக்கன்சிஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும், கடைசி வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே. ரேஷன் கடை சம்மந்தமான சில அப்டேட்களை நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.